ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தரை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டின் பெயர் பராபவ வருஷம். அதாவது வாரத்துக்கு 7 நாட்கள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்பது போல தமிழ் வருஷங்கள் 60 வருஷங்கள். அதற்கு தனித்தனியாக பெயரிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இது 40வதாக பிறந்திருக்கின்ற புதிய தமிழ் வருடம் பராபவ வருஷம். இந்த பராபவ வருஷம் ஆங்கில தேதி கணக்குப்படி 14/4/2026 முதல் 13/4/2027 முடிய உள்ள பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இது பொதுவான தகவல். அந்த பஞ்சாங்க கோட்பாடுகள், கிரகசார அமைப்புகள், இவைகளையெல்லாம் பொறுத்து இது பொதுவான ஒரு பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எப்போதுமே நம்மளுடைய ஜாதக கணிப்பில் சூரியன் உதயத்தை வைத்துத்தான் அந்த ஜாதக அமைப்புகளே அமைக்கப்படுகின்றது. சூரியனே ராஜாவாக பொறுப்பேற்கின்றார் எப்போதும், எல்லா காலங்களுக்கும். சூரிய பகவான் தான் இந்த உலகத்தை அத்தனை பேருக்குமே ஒரு உயிர் சக்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய ஒரு கிரகமாகும். அதை சிவனாக வடிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த ஒரு வருஷம் பிறப்பது அவருடைய எந்த ராசியிலிருந்து மாற்றம் அப்படிங்கிற கணக்கு பண்ணி, அதாவது மீனத்திலிருந்து மேச ராசியிலே அவர் சென்றடையக்கூடிய முதல் அந்த ஸ்டெப்பு, அதாவது அந்த பாதத்தை அஸ்வின் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே வைக்கின்ற அந்த சமயம்தான் வருஷ பிறப்பாக கருதப்படுகின்றது. இந்த சமயம் காலை, அதாவது 14/4/2026 பராபவ வருஷம் சித்திரை மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் 8:35 அளவிலே அந்த சூரிய தேவர் மேச ராசியிலே அடியெடுத்து வைக்கின்றார். அந்த உதயம் என்பது வேறு, சூரிய உதயம் என்பது வேறு. அந்த சித்திரை மாதத்துக்குரிய மாதம் என்பது மேசராசி. அந்த மேசராசியில் அவர் அடியெடுத்து வைக்கின்ற நேரமே அதாவது தமிழ் வருஷம் பிறக்கின்றதாக கணக்காகும். இப்படி 8:35 அளவில் அடியெடுத்து வைக்கின்ற காரணத்தினால உதயமாகின்ற லக்னம் ரிஷப லக்னம். அந்த ரிஷப லக்னம் அதே போல் பாதாச்சாரத்தையும் பார்த்துருவோம். அஸ்வினி 1இல் சூரியன், சதயம் 4இல் சந்திரன், உத்தரட்டாதி 3இல் செவ்வாய், உத்தரட்டாதி 4இல் புதன், புனர்பூசம் 2இல் வியாழன், பரணி 3இல் சுக்கிரன், உத்தரட்டாதி 1இல் சனி, சதயம் 2இல் ராகு, மகம் 4இல் கேது, ரோகிணி 1இல் லக்கினம். இந்த மாதிரியான அமைப்பு. அந்த கிரக வரிசைப்படி பார்த்தோம்னா ரிஷப லக்கணம் 2இல் மிதுன பகை வியாழன், 3 சுத்தம், 4ஆம் இடத்திலே பகை சிம்ம கேது, 5, 6, 7, 8, 9 சுத்தம், 10இலே கும்பச்சந்திரன் கும்ப ராகு, 11ஆம் இடத்திலே மீன செவ்வாய், மீன புதன், மீன சனி, 12ஆம் இடத்திலே உச்ச சூரியன், அவரோடு சேர்ந்த சுக்கிரன். இந்த காலகட்டங்களிலே எந்த கிரகங்களும் அஸ்தமனம் என்ற ஒரு நிலைப்பாடு இல்லை, வக்ரம் என்ற நிலைப்பாடும் இல்லை. எல்லாருமே இயற்கையான ஒரு போக்குகளில் இருக்கிறாங்க. அன்றைய தினத்திலே துவாதசி திதி, அதாவது தேய்பிறை துவாதசி திதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதமாக அந்த கணக்கிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த நவநாயகர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்கள். ஒவ்வொரு வருஷமும் இவங்களுடைய பதவி அமைப்புகள் மாறுபாடு அடையும்.
இப்போ நம்ம கவர்மெண்ட் 5 வருஷத்துக்கு ஒருக்க அந்த பதவிகளை தேர்ந்தெடுத்து எல்லா அமைச்சர்களும் புதிய பொறுப்பில் ஏற்பாங்க இல்லையா? அதே போல் நவக்கிரகங்களும் ஆண்டுதோறும் புதிய வருடத்திலே பதவி பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வகையிலே இந்த ஆண்டு ராஜாவாக குரு பகவான், அதாவது வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பதவி ஏற்கின்றார். இதுவரைக்கும் மற்ற கிரகங்கள் இருப்பாங்க. இப்போ குரு பகவானே ஒரு அரசனாக பொறுப்பு ஏற்கின்றார். இவர் குதிரைகளுக்கு அதிபதியாக விளங்குகின்றார். அடுத்து மந்திரி பொறுப்பாக செவ்வாய் ஏற்புடையதாக இருக்கின்றார். இவர் யானைகளுக்கு பொறுப்பேற்கின்றார். சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதியாக சந்திரன் 3 பதவிகளை வகிக்கின்றார். இவர் பசுக்கள், பட்சிகள், விருட்சங்களுக்கு அதிபதியாக பொறுப்பேற்கின்றார். அடுத்து சஸ்யாதிபதி, ரசாதிபதி அப்படியாக 2 பதவிகளை சுக்கிரன் பொறுப்பேற்றுக்கொள்கிறார், பதவி பிரமாணம் செய்கின்றார். இவர் பிரஜைகள் மற்றும் கிரகங்களுக்கு அதிபதி பொறுப்பாக பதவியேற்கின்றார். அடுத்தபடியாக தானியாதிபதியாக புதன் பதவி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். இவர் ஒட்டகங்களுக்கு பொறுப்பேற்கின்றார். ரசாதிபதியாக சூரியன் பொறுப்பேற்கின்றார். இவர் சர்ப்பங்களுக்கு அதிபதியாக ஆகின்றார். அதுபோக பசு நாயகர் எப்போவுமே கோபாலன் தான் பதவி பொறுப்பை ஏற்பார். அந்த நாற்கால் ஜீவராசிகள் அனைத்திற்கும் இவரை பொறுப்பு எடுத்துக்கொள்கின்றார். இந்த மாதிரியாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டுக்கும் இந்த இடைக்காடர் சித்தர் என்பவர் ஒரு பாடலை கொடுப்பார். அந்த வெண்பா பாடல், அந்த வெண்பா பாடல் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இந்த ஆண்டில் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அந்த சித்தர் பெருமான் வகுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், வெண்பா என்ன அப்படின்னு சொன்னால், மிக்க பராபவத்தின் மேதீனியிற் பின்மழையாம் தக்க பசுக்கடலைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது. இது இடைக்காட சித்தருடைய வெண்பா பாடல். அதாவது பராபவ வருஷத்துக்குரிய வெண்பா பாடல். இதனுடைய பொருள் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதாவது மேகாதிபதி சந்திரன் சனியின் வீட்டிலும், செவ்வாய் புதன் சனி ஆகியோர் குரு பகவான் வீட்டிலும், அதாவது மீனத்திலும் இருப்பதால் வருடத்தின் பிற்பகுதியில் மழை அதிகமாக பெய்யும். ஆனாலும் மழைநீர் சேமிப்பின்றி கடலில் கலக்க நேரும். புதிய வைரஸ் கிருமிகள், தொற்று நோய்கள் ஏற்பட்டு பரவ ஆரம்பிக்கக்கூடியதாக இந்த கருத்துக்கள் நிலவுகின்றது. தமிழ் வருஷப்பிறப்பும் ஆடி மாதம் 5ஆம் தேதியும் செவ்வாய்க்கிழமையாக வருவதாலும், ஆடி 5ஆம் தேதி சித்திரை நட்சத்திரம் ஆகையினாலும் அதிகமான மழை பொழியும் வாய்ப்பு உள்ளது. அதே போல் மத்திய மாநில அரசுகளுக்கு வருவாயின்றி தவிக்க நேரிடக்கூடியதாகவும் கணக்கில் தெரியுது. முக்கிய நகர்ப்புறங்களில் சாலை விபத்துக்கள் அடிக்கடி நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆன்மீகம் நன்றாக வளர்ச்சி பெறும். ஆன்மீகத்துறையில் இருப்பவர்கள் சாதுக்களின் சந்திப்பு, நட்பு, ஆசிகள் கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது. வெளிநாட்டில் சிறுபான்மையினர் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு காரணம் தெரிகின்றது. சூறாவளி காற்றால் அயல் நாடுகளில் தீ பயம், அதாவது ஃபயர், அந்த தீ பயம் உண்டாகக்கூடியதும் இருக்கின்றது. ஈரான், ஈராக், இஸ்ரேல், பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளுக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படலாம் என்றும் கணிக்கப்படுகிறது. தானியாதிபதி புதன் 11இல் நீசம் பெற்று இருப்பதால் ஆன்லைன் வியாபாரத்தில் வட மாநிலத்தர் பல கோடிகள், பல மோசடிகள் ஏற்படக்கூடிய தகவலும் இருக்கிறது. அடிக்கடி மின்சார தடை ஏற்படக்கூடும். மின் கட்டணம் உயரும். நீரசாதிபதி சுக்கிரன் பரணி 3இல் நவாம்ச பலத்துடன் விளங்குவதாலும், இந்த சுக்கிரன் கிரகங்களுக்கு அதிபதியாக வருவதாலும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. பொதுப்பணித்துறைக்கு மத்திய அரசு பல கட்டுப்பாடுகளை விதிக்க நேரும். வெளிநாட்டு ஒத்துழைப்புடன் பல புதிய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் அமையும். பல மாவட்டங்களுக்கு பரவலாக அமையக்கூடும். காவல்துறையில் கெடுபிடி அதிகமாகும். இத்துறையில் பல புதிய மின்னணு கருவிகள் பயன்படுத்தப்படும். தொலைத்தொடர்பு துறையில் புதிய பல முயற்சி கண்டுபிடிப்புகள் கையாளப்படும். அந்த காவல்துறையில் நல்ல புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக குற்றவாளிகள் அதிகமாக தண்டிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் காவல்துறைக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. வனத்துறை நவீன வளர்ச்சியடையும்.
மக்கள் சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவத்தை அதிகமாக நாடுவார்கள், பயன்படுத்துவார்கள். இந்த மருத்துவம் தமிழ்நாட்டில் முதலிடம் பிடிக்கக்கூடியதாகவும் அமைகின்றது. பொதுமக்களிடம் பணப்புழக்கம் குறையும், கேஷ்லெஸ் குறையும், அதாவது கேஷ்லெஸ் அதிகமாகும், மின்னணு பண பரிவர்த்தனை அதிகமாகும். இந்த ஆண்டு சூறாவளி காற்றுடன் கனமழை உண்டாகும். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய அதிக வாய்ப்புள்ளது. உச்சபட்ச சமயத்தில் காட்சிகள் மாறும், திடீர் திருப்பங்கள் உண்டாகக்கூடியதாகவும் இருக்கும். தங்கம், வெள்ளி, பித்தளை போன்ற உலோகங்களின் விலை நிலையற்றதாக, அதாவது ஸ்திரத்தன்மையற்றதாக அமையும். மஞ்சள் உற்பத்தி அதிகரிக்கும், மஞ்சள் விலை சரியும், பருத்தி உற்பத்தி அதிகமாகும், பசு மாடுகள் உற்பத்தி அதிகரிக்கும், பால் உற்பத்தியும் கூடும். ஆடு, மாடு, கோழிகள் இனப்பெருக்கம் அதிகமாகும். வனங்களில் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகரிக்கும். அதே போல மயில்கள் இனப்பெருக்கம் கூடும், பாம்புகளின் இனவிருத்தி அதிகரிக்கும். உயிரியல் பூங்காவில் உள்ள உயிரினங்களுக்கு உணவு, தண்ணீர் தட்டுப்பாடின்றி கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது. இவ்வாண்டு சனி பகவானுக்கு எவ்வித பதவியும் கிடைக்கவில்லை. ஆகையால் போதைப் பொருட்களின் விலை உச்சத்தை தொடும். கனிம தாது சம்பந்தப்பட்ட பொருட்களின் விலை உயரும். பெரிய மற்றும் பாரம்பரிய கட்சி தொடர்பு உடையவர்களிடம் கருத்து மோதல் அதிகரிக்கும். மகர சங்கராந்தி புருஷர் ஆண் எருமை வாகனத்தில் வருவதால் காளமேகம் வடகிழக்கு திக்கில் உருவாகிற காரணத்தினால ஆந்திரா, ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட், வட மாநிலங்கள் அதிக வெள்ளம் ஏற்பட்டு பல பாதிப்புகளை தரலாம். தானியாதிபதி புதன் நீசம் பெற்றாலும் வீடு கொடுத்த குரு பகவான் ராஜா பொறுப்பேற்று கேந்திரத்தில் சுயசாரத்தில் நிற்பதால் பல புதிய கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டிலும் உருவாகும். அதனால் கல்வி கட்டணங்கள் குறைய வாய்ப்புள்ளது. சனி பகவானுக்கு எந்தவிதமான பதவி பொறுப்பும் இல்லையாதலால் இரும்பு உற்பத்தி அதிகரிக்கும், விலை குறைய வாய்ப்புள்ளது. ஆன்மீகம் செழிப்படையும். எதிர்க்கட்சிகளுக்கு நல்ல ராஜயோகம் காத்திருக்கின்றது. பல கட்சிகள் கூட்டணி அமைத்து ஓரணியில் நின்று தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டியதாகும். கடைசி நேரத்தில் எதிர்பாரா மாற்றங்கள், காட்சிகள் அமையும். ஆளுங்கட்சியில் பல மூத்த தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். அதனால் சரிவுகளை கூட சந்திக்க நேரலாம். மின்சார உற்பத்தி அதிகரிக்கும். சோலார் முறையில் பல நிறுவனங்கள், மின் தயாரிப்பாளர்கள் பல தொழிற்சாலைகளை வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் அமைக்க போட்டி போட்டு வருவார்கள். பல புதிய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக அமையும். கார் உற்பத்தி அதிகரிக்கும். கார்களின் விலை வீழ்ச்சியடையும். அனைத்து நதிகளிலும் நீர்வரத்து அதிகரிக்கும். காவல்துறையின் தனது கடமைகளை சரியாக செய்து பல உயரிய பரிசுகளை பெறுவார்கள். இவ்வாண்டு ஐப்பசி முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையாகவும், வளர்பிறை சப்தமியாகவும், பூராடம் நட்சத்திரம் குறிப்பாக ஞாயிறு சுகர்மம் யோகமாக வருவதால் வெங்காயம், தக்காளி, சிறுதானியம் வகைகளின் விலை குறையும். பூண்டு, ஏலைக்காய், லவங்கம், மிளகு, தேங்காய், மாங்காய், புளி போன்றவைகள் விளைச்சல் அதிகரிக்கும், விலை வீழ்ச்சியடையும். சூரியன் ரசாதிபதியாக வருவதால் உலகத்தில் நமது இந்திய நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இறக்குமதி வணிகத்தை குறைப்பதற்காக பல வரிகளை இந்தியா குறைக்க நேரும். வெளிநாட்டை நம்பியிராமல் நம் நாட்டிலேயே தேவைகளை உற்பத்தி செய்யும் தன்னிறைவு நாடாக இந்தியா வெற்றி பெறும். எல்லையோரத்தில் வெடிகுண்டு தாக்குதல் அடிக்கடி நடக்க வாய்ப்புகள் உண்டு. அனைத்தையும் முறியடித்து இந்தியா முன்னேறும். சிறுபான்மையினர் இடையே பிரச்சனைகள் அதிகமாகும். தமிழ்நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கோவில்களின் சொத்துக்கள் மீட்டெடுக்கப்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. மூணாறு, ஊட்டி, வால்பாறை, கொடைக்கானல் ஆகிய நகரங்களில் குளிர் அதிகமாக ஆகும். சித்திரை, வைகாசி, ஆனி மாதங்களில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒரிசா, காத்மாண்டுவில் அதிகமான மழையால் பாதிப்புகள் உண்டாகலாம். சீனாவில் உள்ள திபெத் மலையில் பனிமலை உருக நேரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த பராபவ வருஷமும் ரிஷப லக்கினமும் சுக்கிரன் ஓரையில் பிறப்பதால் பெண்களுக்கு நினைத்த காரியங்களெல்லாம் நிறைவேறும். அதே சுக்கிரன் லக்கண நாயகனாகவும் கிரகங்களுக்கு தலைமை பொறுப்பும் பெறுவதனால் அனைத்து பெண்களுக்கும் ராஜயோகமாக இந்த ஆண்டு பிரகாசிக்கும். கிட்டத்தட்ட குறிப்பாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய பெண் வேட்பாளர்களுக்கு
அதிக அளவு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக தெரிகின்றது. ராஜகிரகமாகிய சூரிய தேவர் வர்க்கோத்தமம் யோகமும் ரிஷப லக்கணத்திற்கு அமலா யோகமும் கிடைக்கப் பெறுவதனால் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்தியா வளர்ச்சி அடையும். பல முக்கிய மருந்துகளை இந்தியா தயாரித்து பல நாடுகளுக்கு அனுப்ப நேரும். சிறுபான்மையினர் வாழும் இடங்களில் அடிக்கடி போர் மூளும் அபாயம் உள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு பல தொல்லைகள் ஏற்படலாம். எதிர்க்கட்சிகளுக்கு நல்ல ராஜயோகம் காத்திருக்கின்றது. நடிப்புத்துறையில் உள்ளவர்களுக்கு அரசியல் எதிர்கால பிரகாசம் இருக்கின்றது. இந்த மாதிரியாக இந்த பராபவ வருஷத்தினுடைய பலாபலன்கள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கின்றது. இது போக அவங்கவங்க சொந்த கட்சியினுடைய அந்த ஆரம்ப நிலைப்பாடு இவைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒட்டி தான் அந்த தேர்தலுடைய கணிப்புகள் எதிர்பாராத திருப்பத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாத அளவிலும் இந்த பராபவ வருஷத்தினுடைய தகவல் தெரிவிக்கின்றது. மக்கள் தங்களுடைய உழைப்பு என்பதை முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த உழைப்பு என்பதுதான் முக்கியம். கல்வி, உழைப்பு, நேர்மை, நியாயம் இவைகளை எப்பொழுதுமே மக்கள் தன்னகத்தை பற்றி கொண்டோமேயானால் எல்லா அரசுகள் எந்த அரசுகள் வந்தாலும் நமக்கு எல்லா விதமான யோகங்களும் சிறப்பாகவே கிடைக்கும். ஆகையினால் மக்கள் அவரவர்கள் சுய சிந்தனையோடு தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு வாக்களிக்கலாம். அது பொதுவான ஒரு உரிமை. அது அவரவர்களுடைய சொந்த உரிமை. இதில் இந்த ஆண்டு அந்த தொழிலாளர் வர்க்க கூட்டங்களுக்கு தலைமையான அந்த சனி பகவானுக்கு எந்த பதவியும் கிடைக்காத காரணத்தினாலையும் சில அதிரடி மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக தெரிகிறது. ஆகையினால் இறைவன் என்ன நினைக்கின்றானோ அதை யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்ற கணக்கிலே இறைவன் கொடுக்க முடியாததை யாராலும் கொடுக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு பழமொழிகளெல்லாம் எல்லா அறிஞர்களும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நாமும் அந்த அறிஞர் பெருமக்களுடைய வாசகங்களை பின்பற்றி அவர்கள் வாழ்ந்து அனுபவித்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆகையினால் அந்த பொன்மொழிகள் நமது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிடணும். நமக்கு நீதி, நேர்மை, உழைப்பு என்பதே தாரக மந்திரமாக செயல்பட வேண்டும். அப்படி இருந்தால் எந்த கிரகம் எந்த பக்கம் வந்தாலும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அவரவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதுவே எப்போதுமே முக்கியம். இதுவும் போக அந்த போக்குவரத்து பயணங்களில் மின்னல் வேகம் என்பது ஆகாது. நிதானமான பயணம் எப்பயுமே நல்லதை காட்டும். இது போக வருஷத்தினுடைய பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகின்றது என்பதை நாளை முதல் ஒவ்வொரு ராசி வாரியாக நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.